அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இம்மட்டும் அதிசயமாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். இந்த நாட்களிலே அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். எந்தெந்த பகுதிகள் இன்னும் நாம் திருத்தப்பட வேண்டுமோ அவைகளுக்காய் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்து புதிய ஆண்டுக்குள் கால் வையுங்கள். கர்த்தர் நிச்சயம் இதுவரை செய்த நன்மைகளை காட்டிலும் இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பா என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை வருகிற ஆண்டு காண பண்ணுவாராக. நம்புறவங்க சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற 2 பேரை பார்த்து சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். சிலர் சொல்றத கேட்டதும் என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த வருஷம் பார்த்ததே போதும், இந்த வருஷம் பட்ட பாடுகளை இதிலும் பெரிதானதுன்னா பாடுகள் அல்ல, கஷ்டங்கள் அல்ல, அவன் நன்மைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை. ஆலையில் யார் கேட்டாலும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். சில காரியங்கள் நமக்கு இப்போ சொன்னால் அது புரியாது. அது எவ்வளோ விவரித்தாலும் அது நமக்கு விளங்காது. அதனால தான் கர்த்தர் சில காரியங்களை சொல்லாமல் செஞ்சிட்ருக்கிறார். சொல்லாமல் செஞ்சிட்ருக்கிறார். ஆனால் இது ஏன் இப்படி செய்கிறார் என்பது ஒரு டைம் வரும், ஒரு நாள் வரும், அன்று நாம் அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். ஓ, இதுக்கு தான் கர்த்தர் என்னை இப்படி நடத்தினாரா. ஆமென். ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. என்ன இருந்தாலும் ஆண்டவர் என்னை இப்படி நடத்திட்டீங்களே அப்படி சொல்லி ஓட்டத்தை முடிக்க வைக்க மாட்டார். ஆண்டவரே நீர் என்னை இப்படி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிதான் இந்த ஓட்டத்தை கர்த்தர் முடிக்க வைப்பார். கர்த்தர் ஒருத்தன் கையை பிடிச்சிட்டார்னா அவன் துக்கத்தோட பாதாளத்தில் இறங்க விட மாட்டார். கோலின் மேல் சாய்ந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்திதான் ஆலையில் அப்படிதான் கர்த்தர் நடத்துவார். எனவே கர்த்தர் நடத்துகிற வழிகளுக்காய் நன்றி செலுத்துங்கள். என் லைஃப்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் தாராரா, தந்த பிறகு என் வாழ்க்கையில் எது எது கர்த்தர் அனுமதிக்கிறாரோ அது அத்தனையுமே எது நிறைவேறுவதற்கு தெரியுமா? அவர் திட்டம் பண்ணது நிறைவேறுவதற்காக. இப்படி நான் ஒவ்வொன்றையும் பார்க்க துவங்குவேனே, ஆனால் எந்த பாதையில என்னால் புலம்பாமல் முறுமுறுக்காமல் இருக்க முடியும்? என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறது எல்லாமே, வார்த்தை வந்த பிறகு ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா, வார்த்தை வந்த பிறகு ஒரு காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில சந்திக்க வைக்கிறார்னு ஒரு தேவ பிள்ளை அதை எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஐயோ, வார்த்தை வந்த பிறகு எல்லாம் நெகட்டிவா நடக்குது இப்படி பார்க்க கூடாது. எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிறதுக்கு ஏதுவான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியர் அழகா சொன்னார், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச. தீர்க்க தரிசனம் வந்ததும் எல்லாம் சாதகமா நடக்குதுன்னா அது பொய்யான தீர்க்க தரிசனம். ஒரு வார்த்தை பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு வந்ததும் அடுத்த நாளே வாசல்லாம் திறந்து எல்லாம் சாதகமா நடக்குதுன்னா அந்த ப்ராஃபஸில ஏதோ காரியம் இருக்கு, தப்பு இருக்கு. ஆனா சொல்லப்பட்ட வார்த்தைக்கு மாறா அடுத்த நாள் நடக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, சொல்லப்பட்ட வார்த்தை சரியான வார்த்தை, எனக்கு வார்த்தை நிறைவேறும். ஆமென்.